வேலனுக்கு பிராணிமலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிமணி வேலனுக்கு அரோகரா, வீரமணி வேலனுக்கு அரோகரா, சின்னமணி வேலனுக்கு அரோகரா, வெற்றிமணி வேலனுக்கு அரோகரா, வெற்றிமணி பாவிக்கு அரோகரா, அம்பாள பரமேஸ்வரிக்கு அரோகரா, அல்லாத பெருமைக்கு அரோகரா. அற்புதமான முறையில் சீரசுரமான முறையில் எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த இனிய திருநாமத்தை புரிய வேண்டும். நமது போற்றதற்கும் வளர்ந்ததற்கும் உரிய அரசு பிடியும் ஆன்மீக பிடியும் இரண்டு கற்களாக மதித்து இரவு பகலும் அன்பு போல அழகாக பாடுபட்ட வழக்கறிய பெருந்தகை இந்த அற்புதமான முரளிகிருஷ்ண ஐயா எம்எஸ்சிபிஎல் அவர்கள் தற்பொழுது இந்த கிரிவலத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று பல நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தவடிகள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்பாளுக்கு அரோகரா என்று கூறிய வண்ணம் அந்த காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, சமயபுரத்திலே ஆயிரம் கண்ணுடைய மகமாயி, மணப்பாறையிலே வேப்பிலை மாறி, நாகமலை தோகமலை நாடுபக்கம் வீரமலை வீரமலையிலே தாய் பெரிய காண்டியம்மன், எங்கள் பொன்முச்சந்தியிலே வெள்ளை விநாயகர், எங்கள் பொன் சிங்கப்பட்டியிலே அன்னை பாப்பாத்தியம்மன், எங்கள் பொன் சிங்கப்பட்டியில் 8000 ஆண்டுகளுக்கு Tasna. ரசமா இதெல்லாம் அங்கே ஜக்கு ஒன்று எம்டியாக இருக்குது அங்கே அங்கே ரசம் போட்டுவா ஜக்கு எம்டியாக இருக்கு பாரு ஜக்கா கழுவிட்டு போட்டுவா அங்கே பரமண்ட இருப்பாரு கிழக்கு சைடு போகலன்னு சொன்னாங்க யார் நான் இங்கெல்லாம் ஊற்றிட்டேன் ஆமாம் தண்ணி இல்லைன்னு பார்க்குறியா தண்ணி தம்பி இதே மாதிரி 2 பேர் வச்சுருந்தீங்க இன்னொரு கேங் எங்கடா இருக்காங்களா எங்கடா நம்முடைய திருக்கோவிலுக்கு வடகாட்டுப்பட்டி சந்திரசேகர் குடும்பத்தார் ரூபாய் 100-ம் அத்திப்பட்டத்தை சார்ந்த ராகுல் குடும்பத்தார் ரூபாய் 100-ஐயும் வழங்கியுள்ளார்கள்.
அந்த இரண்டு பக்தர்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எல்லையில்லா மகிழ்வோடு குடும்பம் சகிதமாக மென்மேலும் வளர்ந்து உயர்ந்து அவர்களும் அவருடைய தொழிலும் அவருடைய குடும்பத்தார்களுடைய தொழிலும் உயர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்முடைய திருக்கோவிலில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் 3வது சோமவாரம் 1/12/2025 அன்றுமை பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்தது. 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை மகா தெய்வத்தை நம்மளுடைய ராஜகோபுரம் அருகில் மிக அற்புதமாக இங்கே அவதரித்துள்ளார் என்று இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. அது எந்த யுகம், அது எப்போது, எந்த ஆண்டு என்று எந்த விவரமும் குறிப்பிடப்படவில்லை. அவதாரம் பூர்த்தியான காரணத்தினால் பூர்த்தி கோவில் என்று இந்த திருக்கோவில் அமைந்துள்ள ஊருக்கு பெயர் பெற்றிருந்தாலும் நம்மளுடைய திருமுக்தீஸ்வரர் அவருடைய அவதாரம் பூர்த்தியாவதற்கு முன்பாக இங்கு பைரவர் அவதாரம் எடுத்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவிலாக இந்த இடம், இந்த ஊர்